மதுரை பெரியார் பேருந்து நிலையம் அருகே அடுத்தடுத்து வாகனங்கள் மோதி விபத்துக்குள்ளானதில் 10 பேர் காயமடைந்துள்ளனர். விவரங்களோடு செய்தியாளர் பிரசன்னா இணைந்திருக்கிறார். பிரசன்னா, இந்த விபத்து எப்படி நடந்தது? 10 பேர் காயமடைஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய நிலைமை என்ன பிரசன்னா? ஆனந்தி, மதுரை வடபழஞ்சியில் இருந்து பெரியார் பேருந்து நிலையத்திற்கு வந்த அரசு பேருந்தில் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் வந்து கொண்டிருக்கும் பொழுது பெரியார் பேருந்து நிலையம் அருகே இருக்கக்கூடிய எல்லிஸ் நகர் மேம்பாலத்தில் வந்து கொண்டிருக்கும் பொழுது பேருந்துடைய கட்டுப்பாட்டை இழந்து அரசு பேருந்து வந்து பிரேக் பிடிக்காத காரணத்தினால் பேருந்திற்கு முன்னால் சென்று கொண்டிருந்த 4க்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள் மீது பேருந்து வந்து தொடர்ச்சியாக அடுத்தடுத்து மோதியது. இதில் வந்து 2க்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள் வந்து பாலத்தில் வந்து தலைக்குப்புற கவிழ்ந்திருக்கின்றன. இதனிடையில் பேருந்தை வந்து கட்டுப்படுத்த முடியாத காரணத்தினால் வந்து அந்த பாலத்துடைய தடுப்பு சுவற்றில் வந்துட்டு பேருந்து மோதி தற்பொழுது வந்து பேருந்தை வந்து நிறுத்தி இருக்கிறார்கள். இந்த விபத்தில் வந்து ஆட்டோ ஓட்டுநர்கள், ஆட்டோவில் வந்து பயணம் மேற்கொண்டவர்கள், அதே போல அரசு பேருந்து பயணம் மேற்கொண்டவர்கள் என்ன கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்டோருக்கு வந்து லேசான காயம் வந்து ஏற்பட்டிருக்கிறது. இதில் வந்து அந்த குறிப்பாக பார்த்தோம் என்றால் அரசு பேருந்து வந்து முறையாக வந்து ஒரு மாதாந்திர அந்த பராமரிப்பு பணி எதுவுமே வந்து மேற்கொள்ளப்படாமல் பேருந்தை வந்து தொடர்ச்சியாக இயக்கி வந்ததாக அந்த சம்பவத்தை நேரில் பார்த்த மக்களும் சரி, அதே போல அந்த ஆட்டோ ஓட்டுநரும் சரி குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். பேருந்து வந்து பாலத்தில் எலிஸ் நகர் மேம்பாலத்தில் பேருந்து வந்து கொண்டிருக்கும் பொழுதே பிரேக் பிடிக்காத சூழல் தற்போது ஏற்பட்டிருப்பது வெளியே வந்து சொல்லப்படுகிறது. இதனால் பயணிகள் மிகுந்த அச்சமடைந்திருக்கிறார்கள். ஒரே சமயத்தில் அடுத்தடுத்த ஆட்டோக்கள் மீது அதிவேகமாக மோதியதில் ஆட்டோக்கள் வந்து தலைக்குப்புற பாலத்தில் கவிழ்ந்திருப்பதை காட்சியில் வந்து பார்க்கலாம். இதில் வந்து காயமடைந்தவர்கள் வந்து தற்போது மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி பிரசன்னா.